சூர்யா சார், உங்க ஃப்ரெண்டோட படம் முதல்ல, அதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிஸ்கி சப்ஜெக்டா இருந்தாலும் நிறைய பேர் அதில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அகைன் பாக்ஸிங் பத்தின ஒரு படம். ஸோ உங்களுக்கு இங்க இருக்கிறது எப்படி இருக்கு? அண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங்ஸ் பார்த்தீங்க, எவ்வளோ பிடிச்சிருக்கு? அனைவருக்கும் வணக்கம். அதான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். ஃபேமிலி ஃபங்க்ஷனே தான். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கேன், நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். பட் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சந்தோஷமா இருப்பேன். இதில் ரொம்ப பெருமையாக இருக்கு. ரியலி ப்ரவுட். என்னோட பேக்கி சிஸ்டர் சுதா இவ்வளோ நாளாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த விஷயங்கள் ஒன்றுனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். மேடையில் மட்டும் இல்லாமல் முதல் நாள் இருந்தே வந்து எனக்கு தெரியும். இவ்வளோ அழகாக இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டர் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ அழகா இருக்கு, ஏன் நம்ம இன்னும் பெட்டராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொறாமையாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது. அண்ட் இட்ஸ் மேட் even better with Sashi and Raju sir, everybody coming on to this project. So very happy for Sudha. Inniki in the stage la ade paakradhukku romba sandoshama irukku. And of course my brother here, Mary. ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, ஒரு ஹீரோனா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணால் என்ன மாதிரி நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம் மேரி. நாங்கள் ரெண்டு பேரும் பேசாத விஷயங்களே கிடையாது, தயங்கினதே கிடையாது. எதை வேணாலும் பேசுவேன். மேரி என்ன பார்த்தா எனக்கே கடுப்பாக இருக்குது, வேற ஏதாவது பண்ண போல் இருக்குது, வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம் போல் இருக்குங்கிற முறைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் டு மேரி அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு. ஸோ வி ஸ்பீக் எனிதிங் எவ்ரிதிங். வீட்லேயும் அதே மாதிரி தான். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது வந்து மேரி ஸ்மைல் இருக்கு, ஓகே அப்படின்ட்டு தங்கச்சி சொல்லிட்டு, என் பையன் பிறந்தபோது வந்து அதே மாதிரி தான் நானும் ஜோ ரெண்டு பேர் சொன்னதே அப்படியே மாதம் மாதிரி சரி காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேரி வந்து ஹவுஸ் ஹோல்ட் நேம் உங்களை மாதிரி எங்களுக்கும். அண்ட் ஸோ மேரி வந்து நம்மளோட சொத்து. எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இங்கே இருக்கிற இறந்துற சொத்து. என் படம் வந்தாலும் சரி, கார்த்தி படம் வந்தாலும் சரி, இவர் படம்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இவர் படத்துக்கு தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து we all love Mary and completely know what he's again gone through for this film. ஒரு யூஎஸ் போய் ட்ரெயின் பண்ணதுலேருந்து இன்னொரு படத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த படத்தை போயிட்டு திரும்பி அதே மாதிரி உடம்பு போட்டு திரும்பி இதே லுக்கு வர்றதுக்கு வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லினேன், அவர் வந்து ஒரு தவம் மாதிரி இந்த படம் பண்ணாங்க. ஒரு பேஷனட்டாக வந்து இந்த படத்தை பண்ணாங்கன்னா வந்து அது இப்படி தான் சொல்லி ஆகணும். ஒரு படத்தையும் நம்ம வந்து வேலைக்கு போவோம், ஒரு ஷூட்டிங் போவோம், ஒரு படத்தை நடிச்சு கொடுத்துட்டு வருவோம். அப்படி இல்லாமல் சில படங்கள் மட்டும்தான் வந்து வாழ்க்கையாக மாறிடும். ஒருத்தங்களோட சேர்ந்து அவங்க பேரை சொல்லும் போது இந்த படத்தையோ அவங்களோட ஒர்க்கையோ வந்து பிரித்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி சில படங்கள் தான் அமையும். அது மாதிரி இந்த படத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். இறுதி சுற்று வந்து அவங்க பேரை சொல்லும் போது நிச்சயமாக இறுதி சுற்று நிச்சயமாக அவங்க பேரோட அடையாளத்தோட ஒட்டிகிட்டே வர மாதிரியான ஒரு ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். அண்ட் சந்தோஷ், நல்ல படங்கள்லாம் வந்து இவருக்கு கப்பு பிடிச்சிக்கிறாரா, நல்ல படங்கள்லாம் இவருக்கு தான் போதா அப்படின்னு தெரியல. இஸ் ஆல்வேஸ் ஹேட் திஸ் மேஜிக் டச். எங்களுக்கும் 36 வயதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அகெயின் வெரி நியூ அழகான மியூசிக் இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் விவேக்கும் ரொம்ப நன்றி. ஐ ரியலி வெரி சாஃப்ட் ஒன் ஃபார் ஹிம். வாடி ராசாத்தி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. இதுலேயும் இது அகெயின் ப்ரூவிங் எவ்ரிபடி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அண்ட் ரியா பாக்ஸர் ஹியர் நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஆர்கிடெக்டாக ஆரம்பித்தேன், பட் ப்ரொடியூசராக இஸ் நெவர் ஷைட் அவே ஃப்ரம் கிவிங் அ வெரி யூனிக் ஃபில்ம். எப்பவுமே வந்து வித்தியாசமான ஃபில்ம்ஸ் வந்து கொடுக்கணும்ல தயங்கதே கிடையாது. எப்படி ராஜு சார் சொன்னாலும் மேரி சொன்னாப்பியோ, திஸ் ஃபில்ம் இஸ் கோன் டு சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் சஷி. ஐ கம்ப்ளீட்லி நோ. நிறைய நாள் நைட்டில் மிட் நைட் ஷூட்டிங்லாம் நிறைய பேசியிருக்கோம். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அண்ட் ராஜு சார், நான் வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அவர் டைரக்ஷன் நான் நடிச்சிட்டேன். ஸோ அகெயின் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங் சொன்னால் வந்து அதை விட வேற என்ன வாங்க சொல்ல முடியல.
அப்படி இருக்கும் அது அவர் கூட இருக்கிற நாட்டில் நான் வந்து ஒரு ஹாஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இப்படி ஏன் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வார்த்தையில சொல்லவே முடியாது. அது அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுவார் அப்படிங்கிறது வார்த்தையில சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் ஃபில்ம் இஸ் அபவுட் a mentor. திரும்பி சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நாராயண இருக்கும்போது சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் ஃபில்ம் வில் பி a very very important film for everybody. தவறாம வாட்ச் பண்ணுங்க. Very few films passionate-ஆ வாழ்க்கையா தவமா பண்ணணும். So definitely need all your support and all your blessing. Thank you. Thank you, sir. வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் செஞ்ச எல்லா தப்பும் மன்னிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த திரையுலகத்தில் வாழ வச்ச தமிழ் மக்கள் அவங்க கிட்ட அவங்க மறக்காம இருக்க நீங்க முயற்சி செஞ்ச பிரேஸ் மீடியா என்னோட வணக்கங்கள். மிக மிக நன்றி. என்னோட இந்த ஃபிலிமை சேர்ந்திருக்கிற டீமுக்கு நான் வந்து எதுவுமே இப்போ சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் film is yet to release and I'm waiting for that glorious day when all of us will stand on the stage again and celebrate and then actually say what we felt about each other. We have a war to fight, so let's prepare for that. But ஒரு படம் எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் செய்ய எவ்வளோ காசு பாதிக்கிறது மட்டும் இல்லை, அதை செய்யும் போது எந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு, எந்த மாதிரி உயிர் நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை நான் இது வரைக்கும் சம்பாதிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 உயிர் நண்பர்கள். சுதா volcanic force. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் வேணுங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல தான் வந்து உயிரே இருக்கு. அதான் வந்து ஒரு சீன். அது இருக்கிற தெம்பு தான் நம்ம எல்லாருக்குமே மூணு படத்தை வந்து முடிக்க. And I think that is what she came up with. I have not helped Sudha do anything except realize the potential of what she has created. And I'm very grateful for Sudha who has selected me to do that. And I just love this woman. This film has got some 3 very powerful women in it. The first one being Sudha, the second one, this young girl over here who's the படத்தில் ஒரு லைன் இருக்கு. அவங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, நான் அவங்க அப்பா வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பிறந்தநாள் போ பாம்பேல ஒரு பார்ட்டி பண்ணும்போது அவர் அப்பா வந்து என்னை மீட் பண்ணாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், சார் பண்ண தப்பு சார், நீங்க அப்பா வயசு இல்லைங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் என்னோட 2 வயசு கம்மியான வயசு. அந்த நிலைமை நான் நினைச்சிருக்கேன். அப்புறம் இட்ஸ் பிக் சேலஞ்ச். மும்தாஸ், தி கேர்ள்ஸ், இவங்க வந்து இந்த படத்தை எப்படி உழைச்சிருக்காங்களோ அது வந்து I don't think strong men can handle what they have gone through. ஒரே ஒரு விஷயம் for this girl நானும் சுதாவும் ஒரு ஹீரோயின் யோசிக்கும் போது we wanted somebody who is 17 who can box like an international boxer, world champion மாதிரி பாக்ஸிங் பண்ணணும், தமிழும் பேச வரணும், ஹிந்தியும் பேசணும், at the same time நடிக்கவும் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பெரிய மேதைகள் வேற இருந்தாங்க, நாசர் சார், ராதா ரவி சார் எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு காஸ்டிங் டைரக்டர் கொடுத்தோம்னா வந்து நம்ம சுற்றுருப்பாங்க போயா அப்படின்ட்டு. பட் when I saw Ritika in Bombay, both Sudha and I were blown because we knew we had what it required to make this film. Nasir sir, you're absolutely right. The backbone of this film is this young girl over here. And I'm very grateful to God for having shown me the way for this casting. Sashi is really my brother. He's in the மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்துருக்கேன். It's just impossible to find people like this. Sashi, thank you so much. You've been my emotional walking stick man, and I hope I can make a life a little better for you after this film. Today's hero is Santosh Narayanan. This very unspoken, quiet guy who's done a brilliant job with the music. Santosh, I'm sure you're going to take higher notes after this film, and I really wish you all the very best. He's added so much magic to our film in terms of the song and the background score. I can't wait to see it myself. Thank you so much. And for those who didn't know, இப்போ வந்து எங்களோட ஸ்டேஜில் பாடினது வந்து சார் டாக்டர் அவங்களோட பொண்ணு. யாருமே சொல்லலை, அவரும் சொல்ல. பட் ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன், ஐ திங்க் யூ ஆர் சூப்பர் ஸ்டார் இன் தி மேக்கிங். And most importantly,
the wind beneath all our wings, the one man who is not only the biggest and the most prolific director the country has ever seen, Mr. Rajkumar Hirani. But Raju sir, you know, we love you all tremendously. But we have to tell you something. He's not just the biggest director in the country today. He's probably the nicest man that we've ever met in our lives. In the படத்துல வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு எல்லாரும் நம்ம எவ்வளோ உழைச்சோமோ அதுக்கு டபுளாக உழைச்சு யாருக்குமே தெரியாம முழுக்க அவர் வந்து படத்தை வேலை செஞ்சிருக்காரு. I cannot thank my stars that I have such lovely people like you in my life. Thank you so very much. We've been through a lot, but the most important bit is yet to come, the release of the film. I'd like to thank my family, my wife who's not here, sister, everybody, and all the families of the people over here, because more than us, they have been through the biggest rut. So thank you for being the support. Nasser sir, your guidance and your encouragement and the way he spoke, our பேசும்போது அந்த வெறி உங்களுக்கு தெரியும், அதே எனர்ஜியோட நம்ம செக்டர் எல்லாரும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ராதா ரவி sir as well as Nasser sir. Thank you very, very, very much sir. And we will see you all after the release. That's my promise to you. Thank you so much Mani. And அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இவரோட விஷயம் வந்து I just want to say thank you, but I'm going to finish with two very important things. எந்த விழாக்கும் வந்து நான் கூப்பிட்டாலும் இல்லை ஏதாவது ஒரு உதவி கேட்டாலும் என்னோட ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட உயிர் நண்பர் சூர்யாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். He is my go-to man in the industry. நம்ம வந்து அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து பாதி தான் பாம்பேல இருக்கிறதுனால முறையாக நான் சரியாக கற்றுக் கொடுத்தது வந்து ஒரு ஆள் Surya. He is my best friend. Surya, thank you so much for coming, my friend. I hope I can repay this in some way possible. And phenomenal job with the Agram Foundation. ஒரு தில்லியனோ அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யிருக்கு. I'm very proud that you're a friend of mine. And of course, Bala sir, ஒரு முதல் படம் நான் பார்க்கும்போது I was just done Alibaile and I was watching Bala sir's first film. I knew we had a superstar director in the making. But அவரை வந்து ஒரு emotional walking sticker சுதா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபுல் படத்தில். அதனால ஒரு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக மிக நன்றி பாலா சார். Thank you very, very much. And all the press people who have come here and stayed with us, really, thank you. I really mean it. It's good to be here and wonderful to see all your faces back here. Thank you. Ranjan sir, orang பேர் தெரியலாம், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஜல்தி இதெல்லாம் பேசுறாங்க. இல்ல ஜென்ஜான் சொல்றீங்க. ஜல்கட். Thank you. February 12 ரிலீஸ் ஆகுது. ப்ரோக்ராம் வந்து பாருங்க. Thank you. நான் ரொம்ப ஃபாஸ்டா பேச போறேன். நிறைய பேர் சாரி பேசணும், நிறைய டைம் எடுத்தீங்க. First of all, Raju Hirani, thank you so much for inspiring the entire country to make great films. We love you. Welcome to Chennai. If possible, don't go back. Spend 2 weeks, learn Tamil and give all of us better work. To all the people who are here, this is my best friend's film. Sashi, he's had a really tough year. And I'm really proud of you, Sashi. This is an amazing trailer. The songs are outstanding by another best friend of mine, Santosh Narayanan. And another little very close friend of mine called Deekshita sung in this film. And she's a genius in the making. Just wait for this album. She's amazing. Congratulations, Meena. You've done an amazing job. As far as the people involved in this film, Sudha is the person who joined Manisha after I left. So Maniratnam sir became very happy after I left because Sudha was a better assistant director than me. Well done, Sudha. You worked really hard on the script. I know how much work has gone into this. And Girdi Sutra is an international film. I know what this film is about. And the technical team, Shiva as a DOP, has outdone himself. This looks like a Hollywood production. It looks so international. And I know how much Rajuji has involved himself in the edit of this film because he is a masterclass editor himself. So the film looks spectacular. It's going to be amazing. And my dear friend Maddie, thank you for going to Bombay and letting me be the chocolate boy in Tamil Nadu. And you need to leave immediately because they're calling you chocolate boy again. But there's only space for one chocolate boy, no matter how old we get. Love you to death, Maddie. I'm so proud of this film and I know how much you helped Sashi make this film. And all the best for Sala Kadus because you're producing it. Welcome to the fraternity. And to all of you here, please support good films and don't complain when a good film fails because a good film fails because of the audience. And producers really need to be supported for good films. And I promise you, as an actor, as a friend, as a producer, I can certify that this is going to be a great film. Please tell your friends and families to go watch this in the cinemas. All the best to this team and Girdi Sutra. Go for it. Cheers. Thank you. Raju sir, ஒரு படத்துல நீங்க இருக்கீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய blessing. ஏன்னா அந்த படத்துல இருக்கிற அத்தனை பேரும் உங்ககிட்ட இருந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். And நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த படம்? நீங்க உங்களுக்கு தெரிய
வந்து ஒரு 4 மணி நேரம் பேசணும். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில். நீங்கள் மாய விசை என்னன்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் இணைந்திருந்த எல்லோருமே ஒரு மாய விசையால் தான் நினைக்கிறேன். இந்த மெயின் போது மேடி தான் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரப்போகுது சார், நடக்குமான்னு தெரியல, நடந்தால் நீங்கள் இருக்கணும்னாரு. அண்ட் இவன் ஒன் அந்த மேடின்ற மாய விசை தான் சசியிலேருந்து சிவிலேருந்து எல்லாரையும் சுதாலேருந்து எல்லாம் வந்து சேர்த்துச்சு. தேங்க்யூ மாடி இதில் வந்து ஆக்சுவலாக இதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மாய விசை வந்து சுதா தான். I contradict one thing with Pushkar. He said somebody will demand 10%. No, Sudha demanded 50% more. அப்போ when we had அப்போ அந்த 50% டெலிவர் பண்ணால் நாங்கள் வந்து 75% மோர் பண்ணால் தான் அந்த 50% வர முடியும். கடைசியில் நாங்கள் டெலிவர் பண்ணது 40% தான். சுதா வேற thank you for making us explore ourselves. இந்த படம் வந்து it was a wonderful experience. மேடி கம்பேக்ன்றதுலாம் கிடையாது. It was waiting. ஏன்னா the chocolate boy அப்படின்றது வந்து he want to tear off that mask. So he was waiting. He didn't go somewhere. He was waiting. தமிழ்ல ஒரு இது உண்டு, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரமளவு காத்திருக்குமா குக்குன்னு. அந்த குக்கு காத்திருச்சு. இன்னைக்கு ஒரு மீன் வந்து இருக்கு, கொத்திக்கிச்சு, அவ்வளோதான். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். ஏன்னா மேடி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்கும்போது எனக்கே வந்து வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு சிங்கமாக இருந்துச்சு, அந்த முடியும் அந்த இதுவும் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் ரியலி அந்த பாக்ஸிங் அவன் கற்றுக்கிட்டு தான் வந்து அந்த இதில் இறங்கியிருக்காரு. அண்ட் இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங். இதில் வந்து சும்மா அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து பாக்ஸிங்லாம் பண்ண வைக்கல. Shashi brought real national level women champions. Amazing. அவங்க வந்து அந்த கிளவுஸை போட்ட பிறகு நான் கண்டுதான் பார்த்துட்டு அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் சுதாவை விட ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுதான் பெரிய ஆச்சரியம். It was a wonderful experience. After a very long time, we had a proper reading of the script, scene by scene. Maddie, we rehearsed, we struck out what words need not to be there. எல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நாங்க போனோம். அந்த அமேசிங் யூனிட். வேற எந்த யூனிட்டை வந்து இந்த பைலிங்குவல் ஃபில்மை வந்து இவ்வளோ ஃபாஸ்டா முடிச்சிருக்குமான்னு தெரியல. I really appreciate the hard work. And Shashi, I'm telling you, I know what you went through in Kavya Talaivan. It is going to, this Irudhi Chutru is going to pay you back. Irudhi Chutru வந்து இறுதின்ற ஒரு வார்த்தை வரதுனா எல்லாருமே அது நம்ம அது நெகட்டிவா யோசிக்காதீங்க. Irudhi Chutru is the Chutru which decides the victory. This Irudhi Chutru will decide your victory, and you are going to be there, and you are going to make bigger film than this. And of course, Rajkumar Hirani sir, I really bow down. It's not only you have identified this picture and you took this picture all this way here, and your name has taken this film to another level. Thank you very much for identifying this film. And I had a wonderful time. Thank everyone present here. பெரியவர்கள், என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும். இந்த படம் வந்து என்னோட 2வது படம். எப்படி என்னோட முதல் படம் எனக்கு முக்கியமோ அதோட இது ரொம்ப முக்கியமான படம். இதில் வந்து மேடி வந்து நடிக்கிறாரு அப்படின்ற போது நான் ரொம்ப அவரை எப்படி காட்டணும் அப்படின்றது வந்து நான் ஒரு யோசனை எனக்குள்ளே போயிட்டே இருந்தேன். ஏன்னா நான் பிஜி சார் அசஸ் பண்ணேன். அவர் பண்ண அலைப்பாயதை பார்த்து தான் எனக்கு சினிமாட்டோகிராஃபியில் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மேடிக்கும் இந்த மேடிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது என்னால் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. I really want to thank my director for trusting in me and giving this project, and my producer Sashi and Maddie. It was really great to work with you. He was like my brother. He was always a support for me. He pats me back and he says, "Come on, Shah, you have done a great job." It was really pushing me furthermore to achieve something which I was dreaming whenever I want to do something.
And most importantly, I want to wish Santosh Narayanan at this occasion, because this is his turn today and he has done a fabulous job. And because of his music, அவர் போட்ட அந்த மியூசிக் தான் என்னை இந்த விஷுவல் பண்ண வச்சுது. பிகாஸ் ஐ யூஸ் டு ஹியர் டிங் டாங் சாங் every day, every night to shoot the boxing shots. That made me to shoot that aggressiveness in me. அதுக்கப்புறம் I want to thank him for my another film, Iravi and Kabali also. To come up fantastically. And most importantly, I want to thank all the technicians who go out with me. And most importantly, last but not the least, my assistants who has given the blood and soul for me to stand here. Thank you. சுதா மேடத்தை வந்து நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து நான் ஸ்டார்டிங் போயிட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ வந்து சுதா மேடம் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் தெளிவாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் நான் சுதா மேடமோட ஒர்க் பண்ணப்போ அவங்கள பார்த்தது, ஐ திங்க் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த பொண்ணோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆப்வியஸ்லி. அண்ட் எனக்கு வந்து அவங்க இப்போ எல்லாரும் ஜென்ரல் ஒரு கிளிஷேட் தாட் ஆஃப் எப்படி ஒரு லேடி டேரக்டர் வந்து இப்படி ஒரு ரஃபான படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு அது ஃபீலே ஆகலை. ஆப்வியஸ்லி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ஃப்ரம் Sudha ma'am, and I'm very happy to see her second film coming out like this. And the trailer part, I was very happy. Both the Hindi trailer and the Tamil trailer was absolutely out of the world, and I'm very much looking forward to this film. And so all the best ma'am, and thank you. அவங்கள்ட்ட தான் ஐ திங்க் நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு படத்தை எப்படி புட் டுகெதர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் டெஃபினட்டாக நான் சுதா மேம்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு வரமுறை இந்த சமயத்தில். அண்ட் சந்தோஷ் நாராயணன் ஆப்வியஸ்லி வந்து ஐ திங்க் ஒரு நேஷ்னல் டேலண்டாக வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் grown and proved himself and continuously been proving himself again and again. And we always look forward to your album, Santosh. And Maddie sir, அலைபாதி டைமில் வந்து எல்லாரும் அந்த லுக்கு, அந்த க்ளீன் ஷேவ் லுக்கு, அந்த முடியை வச்சுட்டு வந்து பசங்க ட்ரை பண்ணி முடியாமல் அது தவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ரக்கெட் லுக் தான் வந்து என்ன இருக்குது. இந்த மாதிரி பசங்களாம் கூட இந்த தாடியெல்லாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளே நீங்களும் தாடி வச்சு இப்படி எங்களை எல்லாரையும் காலி பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். அண்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன், தாடி வச்சுட்டு. ஐ திங்க் இப்போ இந்த சத்யம் தியேட்டரில் இந்த 2 சீட்டில் வந்து தமிழ்நாட்டோட முக்கால்வாசி பொண்ணுங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ரொம்ப ஒரு இன்டிமிடேட்டிங்காக இருக்குது. பட் வெல்கம் பேக் சார் டு தமிழ் சினிமா, அண்ட் வி வாண்ட் யூ டு see here in our screens again and again and again. And இன்னும் நிறைய படங்கள் ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் மேடி சார் we are தமிழ் சினிமாஸ் கோயிங் டு see in the years to come and அடுத்த படங்கள் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட் யூ சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சசிகாந்த் சார் என்னோட முதல் படம் வாய்ப்பு கொடுத்து ஐ திங்க் நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். அண்ட் சொன்னாங்க, ஐ மீன் போன வருஷம் வந்து அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அண்ட் பட் அந்த சமயத்துலையும் வந்து அவர் ஒரு கம்பேக் ஃபில்மாக கன்சிடர் பண்ணுற இந்த படமும் இட்ஸ் அண்ட் அகெயின் ஒரு ஆஃப் பீட் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து ஐ திங்க் you know what why not is all about and what Shashi sir is all about. And நான் கூட காலேஜ் சொல்றது இப்படி முடிச்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொடுத்த ஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து வந்து இருக்கிறதுலே ஆஃப் பீட் ஸ்கிரிப்ட் தான் அவர் சூஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்லி அவர் தான் என்னை புஷ் பண்ணார். அண்ட் ஐ திங்க் டு எவ்ரிபடி ஹியர் நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, ப்ரெஸ்ஸுக்கும் சரி, அண்ட் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரணும், வித்தியாசமான கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு பேஷனட்டாக ஆசைப்படுறவங்க எல்லாரும் வந்து சசி சார் வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐ திங்க் யுவர் ஜென்வன் இன்டென்ஷன் இஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். அண்ட் சார் இது இறுதி சுற்றுலாம் இல்லை உங்களுக்கு, இது ஒரு அதான் இறுதி சுற்றுலாம் இல்லை அட்டம்ஸையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறுதி சுற்றையுடைய இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. நான் உங்களை விட்டுற மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அண்ட் தமிழ் சினிமாவுக்கு உங்கள் சேவை வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக தேவை. அண்ட் ராஜு இரானி சார், I think for every country, I think there's a kind of cinema and a creator's work that represents the cinema of a country.
And for India, I think it's your kind of cinema and your work. There's loads of things I would like to tell you, but I don't think this is the time and place for it. And you inspire all of us, and I'm glad to be standing right in front of you and talking to you and for you to hear my words. Pleasure being here. All the best to the whole team, and hope this film becomes a big